Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்ல 10th சாப்டர் டெப்ரிசியேஷன்ல எக்ஸசைஸ் சம்ஸ் 1 to 4 சம்ஸை பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1 to 10 சம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. 11th இருந்து 16 வரையும் 6 சம்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல நம்ம 4 சம்ஸை பார்த்துடலாம். Straight line method la first sum, a firm purchased a plant for 40,000, erection charges amounting to 2,000. Effective life of the plant is 5 years. Calculate the amount of depreciation per year under straight line method. இதில் ஒரு firm 40,000க்கு பிளான்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு எரெக்ஷன் சார்ஜஸ் 2000. இந்த சம்மு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். டோட்டல் காஸ்ட்னால என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும்? பர்ச்சேஸ் ப்ரைஸோட எரெக்ஷன் சார்ஜஸ், இல்லை இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கொடுத்துருந்தா அதையும் ஆட் பண்ணணும், இல்லை ரிப்பேர் சார்ஜஸ், ஃப்ரைட்டு, லோடிங், அன்லோடிங், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருந்தால் பர்ச்சேஸ் ப்ரைஸோட ஆட் பண்ணணும். அப்போ தான் ஒரிஜினல் காஸ்ட் ஆர் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரெசிடியல் வேல்யூனாலும் ஸ்கிராப் வேல்யூனாலும் சேம் மீனிங் தான். இப்போ எஃபெக்டிவ் லைஃப் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? பர்ச்சேஸ் ப்ரைஸ் 40,000, எரெக்ஷன் சார்ஜஸ் ஒரு 2000, 40 + 2000 42,000. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார்முலா என்னது? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப். டோட்டல் காஸ்ட் 42,000 டிவைடட் பை 5 இயர்ஸ். இதை டிவைட் பண்ணணும். இதை எப்படி டிவைட் பண்ணிங்கன்னா 42,000 டிவைட் பை 5 8 5s are 40, பேலன்ஸ் 2, 20ல் 4 5s are 20, பேலன்ஸ் இருக்கிற 20. அப்போது 8,400 இஸ் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். எ கம்பெனி பர்ச்சேஸ்ட் எ பில்டிங் ஃபார் 50,000. The useful life of the building is 10 years. Residual value is 5,000. Find out the amount and rate of depreciation under straight line method. இதில் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் கண்டுபிடிக்கணும். இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. இதில் எக்ஸ்ட்ரா எரெக்ஷனோ இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எதுவும் கொடுக்கல. அதனால டைரெக்டாக டோட்டல் காஸ்ட் ஹவு மச்? 50,000. அதுக்கப்புறம் 50,000 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. 50லேருந்து 5 போச்சுன்னா 45 டிவைடட் பை 10 இயர்ஸ். அப்போது 4,500 அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன்ட்டு 100 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட். amount of depreciation divided by original cost into 100. இப்போ amount of depreciation எவ்வளவு? 4,500 divided by original cost 50,000 into 100. இது 4,500 into 100 ஃபுல்லாக 0 போட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை 50னா 3 0க்கு 3 0, ஒரு 0 0, 5 9s are 45. அப்போது இந்த 9% is the rate of depreciation. Third sumல furniture was purchased for 1 lakh on 1/7/2016. It is expected to last for 5 years. Estimated scrap at the end of 5 years is 10,000. Find out the rate of depreciation under straight line method. இல்லை ஃபர்னிச்சர் 1 lakh வாங்குறாங்க, ஸ்கிராப் வேல்யூ 10,000. இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா எரெக்ஷன் இன்ஸ்டாலேஷன்லாம் கிடையாது. So total cost 1 lakh minus scrap value 10,000 divided by estimated life 5. 1 lakhலேருந்து 10,000 போச்சுன்னா 90,000 divided by 5. இது 5 1 5s are 5, balance 4, 8 5s are 40, அப்புறம் 3 0 போட்டுட்டா 18,000 amount of depreciation கிடைச்சிருக்கு. இப்போ rate of depreciationக்கு amount of depreciation divided by original cost into 100.
amount of depreciation 18,000 divided by 1 lakh into 100. இதை எப்படி calculate பண்ணனா ஃபுல்லாக 0 போட்டு 50 அடிச்சுட்டா பேலன்ஸ் 18% is the rate of depreciation. Next, fourth sum, calculate the rate of depreciation under straight line method from the following information. Purchased a second-hand machinery on 1st January 2018 for 38,000. On 1st 2018 spent 12,000 on its repair charges இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பர்ச்சேஸ் ப்ரைஸோட ஆட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 4 years. எஸ்டிமேட்டட் ரெசிடியூல் வேல்யூ 6,000. இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன ஃபார்முலா? ப்ரைஸ் ஆஃப் த அசட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன். அதை வந்து பொறுத்துறதுக்கு கெட் ரெடி டு ஒர்க்கு. ஒரு மிஷினை வாங்கினா மட்டும் போதாது, அது எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல பொருத்தி ஃபேக்ட்ரியில் பொருத்தி அதை ரெடியாக அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ காஸ்ட் எல்லாம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஒரிஜினல் காஸ்ட் கிடைக்கும். மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் த அசட். 38,000 கொடுத்து மிஷினரி வாங்குறாங்க, இன்ஸ்டாலேஷன் ஒரு 12,000, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 50,000. 50,000லேருந்து ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு? 6,000 மைனஸ் பண்ணோம். 6,000 மைனஸ் பண்ணால் 44,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் 4 years. அப்போது எவ்வளோ அமௌண்ட் வருது? 11,000. 44 டிவைடட் பை 4 வந்து 11,000. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. அமௌண்ட் 11,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 11,000 இன்ட்டு 100னா எக்ஸ்ட்ரா 2 0 ஆட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை 50,000. இப்போது 4 0க்கு 4 0 அடிச்சாச்சு. அப்போ 11 டிவைடட் 5 5 zeros இருக்கு இல்லையா? 11,000க்கு ஒரு 3 ப்ளஸ் 100னா 2 0. இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 0 இருக்குது. 110 பேலன்ஸு. இப்போ 5ல் 110னா 2 5s are 10, 2 5s are 10, 22. இப்போ 22% is the rate of depreciation. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.